குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் போட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க போட்டுன்னு சொல்லிட்டு. சிம்புதேவன் அவர்கள் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசினி படம் எடுத்த இயக்குனர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் எடுத்தா கூட அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சிம்புதேவன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வர்ற இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க, ஷேர் பண்ண வைங்க. நீங்க யோசிக்கலாம் என்ன ரிவ்யூ தவிர இவர் எல்லா விஷயமும் சொல்றாருன்னு சொல்லிட்டு. ரிவ்யூ சொல்லத்தான் போறேன். ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். யோகி பாபு, சாம்ஸ், MS பாஸ்கர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 1914 காலகட்டங்கள்ல 2ஆம் உலக போர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் சென்னையில வந்து குண்டு போட போறதா ஒரு செய்தி பரவுன டைம்ல தான் இந்த கதை நடக்குது. 2ஆம் உலக போர் டைம்ல நடக்குதுன்னு சொல்லலாம். அப்ப சென்னை மாகாணத்துல வந்து அவங்க குண்டு போட ஒரு 10 விமானத்துல வர மாதிரி காமிக்கிறாங்க. காமிக்கும் போது இவங்க ஒரு 10 பேர் தப்பிச்சு கடலுக்கு போறாங்க. ஒரு சின்ன போட்டு, அதாவது பாய்மர படகு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன போட்ல வந்து யோகி பாபு வந்து மீனவரா இருக்காரு. அவங்க பாட்டியோட அங்க வந்திருக்காரு. அவரும் பாட்டி அப்புறம் இந்த ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த போட்ல போனா தப்பிச்சிடலாம், அந்த படகுல போனா தப்பிச்சிடலான்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கடல் தொலைவை கடந்துட்டா, அதாவது 12 மைல கடந்துட்டா பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போகும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில இருந்து அவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்லதான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரான் அவர்களுடைய பின்னணி இசை வந்து சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா இல்லை, பின்னணி இசை நல்லா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதலான பலம் தான். படத்துல இருக்கக்கூடிய சில வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சில காமெடி காட்சிகள்ல வந்து சிரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. படம் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் சென்சார் சர்டிபிகேட்ல இருக்க டியூரேஷன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த போட்டு கரை சேருமான்னு கேட்டீங்கன்னா, கரை சேர்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். படம் வெற்றி அடைகிறது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். நான் பண்ண அந்த ரிவ்யூ, போட்டு படத்தோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.